இது 10க்கு 16ங்க. 10க்கு 16. 10க்கு 16ல உங்களுக்கு ஓப்பன் பால்கனியோட இருக்குங்க. ஓப்பன் பால்கனி. ஆமாங்க. அங்கே இப்போ நிறைய பேர் வீடு கட்டுறவங்கலாம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே படி வச்சு ஒரு அழகான வீடு கட்டணும், குறிப்பாக பால்கனி வச்சு கட்டணும் அப்படின்னு நிறையா பேர் வீடுகளை தேடிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே படி வச்சு பால்கனி வச்சு ஜம்முன்னு இருக்கிற இடத்த கனகச்சிதமாக பயன்படுத்தி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீட்டோட அளவு அமைப்பு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குதுங்க. ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பல வீடியோக்கள் இருக்குது. இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீட்டுகளையும் போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடுகள் பார்க்க தான் நம்ம வீடு கட்டும்போது இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாங்களே நிறையா ஐடியா வருங்க. என்ன தான் நம்ம நிறைய ஐடியா வச்சுருந்தாலும் கூட இந்த மாதிரி வீடுகள் நிறையா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அளவுகளில் அமைப்புகளில் கட்டியிருப்பாங்க. அந்த அளவுகளை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம வீடு கட்டும்போது நம்ம கனவு இல்லை நிஜமில்லமாகுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக 4 பேருக்கு அனுப்பிச்சி வைங்க, பயனுள்ளதாக இருக்கட்டுங்க. வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடுன்னு கட்டினா ஒரு அழகான இந்த மாதிரி ஒரு பால்கனி வச்சு கட்டணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி தாங்க ஒரு அழகாக பால்கனி வச்சு 2 தளத்தில் கட்டியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் 2 தளத்தில் கட்டியிருக்காங்க. அந்த 2 தளத்தில் கட்டினா அழகான வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல தகவலை குறிப்பாக வீடு சார்ந்த வீடியோக்கள் நிறைய பார்க்கலாமுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த அழகான வீட்டை பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. இப்போ நம்ம வீடு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 40ல வடப்பார் சைட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1700 கீழே மேலே சேர்த்து 1700 சதுரடி பில்டப் பண்ணியிருக்குங்க. 3 பெட்ரூம் 3 பிஹெச்கே கட்டியிருக்குங்க. இப்போ ஹாலோட அளவு என்ன வருதுங்க? 16க்கு 16ங்க. 16க்கு 16 உள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸுங்க. சூப்பருங்க. இந்த ஜன்னல் என்ன அளவு வருதுங்க? 3க்கு 4ங்க. 3க்கு 4. இங்கே ஒரு ஜன்னல் வந்துருதுங்க. 3க்கு 6ங்க. 3க்கு 6. ஹைட்டுங்க? ஹைட்டு 10.4 அடிங்க. 10.4 அடி. இது என்ன அளவு வருதுங்க? இந்த ஜன்னல் 4க்கு 4. 4க்கு 4. பாட்டதுனால உள்ள இது வந்து பூஜை அறைங்களா? இது பூஜை ரூமுங்க. பூஜை அறையோட அளவுங்க? 3க்கு 4. 4க்கு 3. ஆமாங்க. சூப்பர். இந்த பெட்ரூமோட அளவுங்க? பெட்ரூம் இது 10க்கு 10ங்க. 10க்கு 10. ஆமாங்க. இது அட்டாச்சுங்களா? அட்டாச்சுங்க. ஓ, இதில் 2 ஜன்னல் வந்துடுதுங்க. இது 2 ஜன்னல். ரைட் ஜம்முன்னு போச்சுங்க. இது என்ன அளவு வருதுங்க அட்டாச்சு? இது அட்டாச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கஞ்சுங்க. 5க்கு 5. 5 கஞ்சுங்க. அருமை. இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது என்னங்க? இது வந்து ஸ்டோர் ரூமுங்க. ஸ்டோர் ரூம். ஆமாங்க. சூப்பர். இங்கேயும் இன்னும் இடம் இருக்குதுங்க. ஆமாங்க. டைனிங்க? டைனிங் வந்து 16க்கு 8ங்க. மொத்தமா 2 சேர்ந்து டைனிங் 16க்கு 8. ஆமாங்க. சூப்பருங்க. லைட் போடுங்க. சூப்பர். இந்த ஜன்னல் என்ன அளவு வருதுங்க? ஜன்னல் 3க்கு 3.5. 3க்கு 3.5. ஓ, இந்த இடத்துல ஆரோ மாட்டிருக்காங்களா? ரொம்ப அருமைங்க. சூப்பர். டைனிங் 2. இது என்ன அளவு வருதுங்க? இந்த ஜன்னல் அப்படியே வெளியே பார்த்துக்கிறதுங்க. ஆமாங்க. 4க்கு 2ங்க. 4க்கு 2. போட்டிக்கு என்ன அளவுன்னு சொன்னீங்க? இது போட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10க்கு 16ங்க. 10க்கு 16. பாட்டுங்களா? மேல ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க. ஜன்னல் இது என்ன அளவு வருதுங்க? இது பாத்தீங்கன்னா 4க்கு 6. 4க்கு 6. ஓ, மேலே சின்ன அப்படியே ஜம்மு கொடுத்துருக்கீங்க. 2 பெட்ரூம்ல ஒன்றுங்களா? 2 பெட்ரூம். சூப்பர். இது எந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ணுங்க? இது என்ன அளவு? பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுங்க. 2 பெட்ரூமும் 10க்கு 16ங்க. 10க்கு 16. ஆமாங்க. ஓ, மேலே பெருசுங்க. பெரிய பெட்ரூமுங்க. அந்த ஜன்னலுங்க? ஜன்னலுக்கு 3க்கு 4. 3க்கு 4. இது 4க்கு 4. ஓ, அட்டாச்சா? பாத்துங்க. ஓ, சூப்பர். ஓப்பன் பண்ணுங்க பார்த்தா. ஜம்முன்னு இருக்குது வாங்க. டைல்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. ஓகே. வெண்டிலேட்டர் என்ன அளவு வருதுங்க? அது வெண்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா 2 கொண்டுறீங்க. 2 கொண்டு.
அந்த பெட்ரூம்ங்க இது 10க்கு 16ங்க. 10க்கு 16. 10க்கு 16ல உங்களுக்கு ஓப்பன் பால்கனியோட இருக்குங்க. ஓப்பன் பால்கனி. ஆமாங்க. சூப்பர். பால்கனி க்ளோஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அங்கே. ஓ அப்படி கிளாஸ் வைக்கணுங்க இதில். ஸ்டீல் ஃப்ரேமுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி டோர் மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. இங்கே கிளாஸ் வந்துருச்சுங்க. இங்கே கிளாஸ் வந்துருச்சு. சூப்பர் சூப்பருங்க. ஓடுங்களா முன்னாடி இது? இல்ல ஓடு இல்லைங்க. அது அட்டை வந்து அட்டை ஓடு டிசைன்ல அட்டை கொடுத்துருக்கீங்க. என்ன அளவுங்க இது? இதுக்கு 4 கெட்டுங்க. 4 கெட்டு. ஆமாங்க. 4க்கு 8. ஜம்முன்னு வச்சுவாங்க. இது பால்கனிங்களா? அது பால்கனி. என்ன இது என்ன அளவு வருதுங்க பால்கனி? பால்கனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கெட்டு வருதுங்க. 30க்கு 8. ஃபுல்லாக அந்த போட்டிருந்தேன். அது போட்டுருக்கேன். ஒரு துணி துவைக்கிற கல்லுங்க கொடுத்துட்டீங்களா? டேங்க் மேலேங்க. ஆமாங்க. சூப்பருங்க. ஜம்முன்னு இருக்குது. இப்போ இரவு நேரங்களில் சூப்பராக வேணும். நாளை வேணால் கிரில் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் கிரில் வேணால் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். சைட்டோட அளவு என்ன சொன்னீங்க? இடம் மட்டும் எவ்வளோங்க? 30க்கு 40ங்க. 30க்கு 40. 30க்கு 40னா உங்களுக்கு கிழக்கு மேற்குல 30ங்க, தெற்கு வடக்குல 40ங்க. ஓ கிழக்கு மேற்குல 30, தெற்கு வடக்குல 40ங்க. ஆமாங்க. சரி சரிங்க. சுற்றி நடந்து வரக்க காம்பவுண்ட் விட்டுருக்குங்க. ஓ காம்பவுண்ட் விட்டுருக்குறீங்க. சுற்றி நடந்து காம்பவுண்ட் இருக்கு. உங்கள் காம்பவுண்ட் இருக்குதுங்களா? அது உள்ளே இருக்குதுங்களா? உள்ள இருக்குங்க காம்பவுண்ட் இருக்கு. சரி. இது போர் போட்டிருக்காங்களா? போர் இருக்குங்க. கீழே போர் இருக்குதுங்க. கீழே போர் இருந்து அப்படியே பம்ப் பண்ணிக்கலாங்க. சூப்பராக போச்சு போங்க. ஹால் என்ன அளவு சொன்னீங்க? ஹால் 16க்கு 16ங்க. 16க்கு 16. இங்கே என்னென்ன கொடுத்துருக்கீங்க? போருங்க. சரிங்க. அப்புறம் வந்து தொட்டி, நில தொட்டி இருக்குங்க. அது எத்தனை லிட்டருங்க? 4500 லிட்டருங்க. 4500 லிட்டர். சூப்பருங்க. இங்கே பைப்புங்க. இது மேலே மழை தண்ணிங்களா? மழை தண்ணி கீழே இறங்குறதுங்க. கீழே அவுட்டர் பாத்ரூமுங்க? அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்க. இதுங்க பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கேட்டு டிசைன் ஸ்டீல் டோரில் எம்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் செடி வைக்கிறக்காக உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பிளான்டர் பாக்ஸ் கட்டி இருக்குங்க. சூப்பருங்க. இடம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாமுங்க. நம்ம போடுற பிளானிங்கில் தான் அந்த வீடு ஜம்முன்னு அமையுங்க. அந்த மாதிரி கீழே ஒரு பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு, பால்கனின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பாக வீடு கட்டியிருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறதானுங்க, வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு மட்டும் கட்டுறது. அதனால் நம்ம நிறைய வீடுகளை பார்த்து உங்கள் கனவு இல்லத்தை நிஜமில்லமாக்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.